எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். லவ் யூ சார். நகலைகள் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா சார்? அங்க இருக்கிற ஒரே ஸ்டார் உட்காருங்க ஸ்டார். ஐயா தயவு செஞ்சு புறப்படுங்கய்யா, ரொம்ப பிஸியான நேரம், வியாபாரம் களை கட்டுது, தயவு செஞ்சு இடத்த காய விடுங்கய்யா. கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க சார்? நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார். ஆமா, இவனை உடனே பேக்கப் பண்ணுங்க சார், இல்லைன்னா கெட்ட பேர் ஆயிடும் சார். உட்காருங்களேன். நீங்க இந்த மாதிரி கத்தி தான் அவருக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மளை கலாய்க்கறான்டா. இருக்காப்ல என்ன எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். சாரி, எனக்கு தெரியாது. மக்கள் ஆதரவு. போன வாரம் இவங்கெல்லாம் பண்ணது வந்து ஒரு ஆக்ஷன் கட்டு மாதிரி தெரிஞ்சது சாம்பார் ஆப் எனக்கு அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க? முதல்ல திவாகரே இதை சொல்லுவார். நானா? டேய் என்ன கொடுத்துற நீ? திவாகர் ஆதரிக்க முடியும், எந்திக்க முடியல. ஆதிரை சார். எதனால உட்கார்ந்து சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாம் மாத்திரை? சும்மா சார். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். முன்னாடி 4 பேர் எந்த சொல்றாங்கல்ல, ஓகே இல்ல இந்த ஓகேக்கு என்ன அர்த்தம்? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆக்டர் தானே? ஆமா சார். மாடுலேஷன்ல புரியாதா எனக்கு அப்படின்னா? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். நீங்க நார்மலா சொன்னா அப்ப எனக்கு நார்மலா கேட்கலையா அப்படின்னா? எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அது பிரேக் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு இங்க வரல. ஆக்சுவலா வந்து இது அது இல்ல ஷோ. அது ஒரு சாதாரண பேர் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கான்ட்ரிபியூஷனா இந்த வாரத்துக்கு என்ன நினைக்கிறீங்க? அது எங்க இருக்கு சார்? நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன் சார். ஒரு அகாடமி ரொம்ப நல்லா இருந்தது. ஓ தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்மதான் அழப்பற சோட்டி இது ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு திவாகர். பாத்துல இருந்து எனக்கு தூக்கம் இல்லாம இருக்கு. நான் பாட்டுக்கு கோவம் வந்து எதிராளியை பாதிக்காது, நம்மளதான் தாக்கும், நம்மளதான் தாக்கும். ட்ரை பண்றேன் மேடம். நீங்க வெளியே வந்தோடனே திவாகர் அகாடமி ஆரம்பிச்சுன்னா என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னங்க நீங்க என்னெல்லாம் பேசி வச்சிருக்கீங்க தெரியுமா ஊர் உலகத்து மத்தியில? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னோட கருத்துல ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு உங்ககிட்ட இது பிடிச்சதும் இதுதான். உங்க வெளில வைக்கிற நான் கம்ப்ளைண்ட் இதுதான். நார மூதேவி, உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு ஒழுங்கா தான் பேசுனா. நீ யார் என்ன சொன்னாலும் நேர்மையா சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க, ஓகே. ஆனா அது மேல வேற ஒருத்தர் கருத்து வைக்கிறாங்க, சொல்ல வராங்கல்ல. ஆனா நீங்க அதை கேட்கறது இல்லையோன்னு எனக்கு தோணுது. லவ் யூ சார். நான் உங்களுக்கு லவ் யூ வந்து எனக்கு பிடிக்கும் போது சொல்றேன். உட்காரு. காரக்குழம்பு கனியக்காவுக்கு உண்டான ஃபேன்ஸா நீங்களாம்? அரோரா எதுலையுமே கலந்துக்கிறது இல்ல, கையும் தூக்குறது இல்லைன்னா பேசாம விட்டுருவோமா? ஐயோ முடிஞ்சா எங்களுக்கு நீங்க பிக் பாஸ் வீட்ல ஒளிஞ்சிட்டே நடந்துட்டு இருக்கீங்களே, எப்படி அது? கையை ஏன் தூக்கலன்னு கேட்டேன். கை தூக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் வருவீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் ட்ரை பண்ற காமெடியோட நாங்க நடந்து வந்து அந்த கப் எடுத்தது தான் எனக்கு இன்னும் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. எங்களுக்கே அதான் என்டர்டெயின் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன். அரோரா சொல்றது ஒத்துக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதான்னு கேட்கறேன் நான். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அவங்களுக்கும் தெரியல. அரோரா உட்காருங்க. பெட் நடுவுல ஒரு பள்ளி சார். பார்த்த உடனே பயந்துட்டேன் சார். எனக்கு இந்த எலி இதெல்லாம் கொஞ்சம் பயம். இந்த எல்லாம் வீட்டு தலை. இதுல சிங்கம் புலியை விட்டா மாதிரி சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பெட்ல ஒரு பக்கம் நீங்க 10 பள்ளிக்கு இடம் கொடுக்க வேண்டியதானே? அவரை கொஞ்சம் நகர சொல்லிட்டு நான் படுத்துக்கிட்டேன் சார். வேற ஒன்றும் பேசி புரிய வச்சிட்டீங்களா? பேசி அவரு கொஞ்சம் போயிட்டார் சார். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? இதுதான் நீங்க தலையானவனே செஞ்ச முதல் பேச்சுவார்த்தை சாதனை.
என்ன தூக்கம் வருதா கமருதீன்? 3-4 டேஸா சரியா தூங்கல சார். ஐயோ, சாரி சார். தண்ணி பிடிக்க சொன்னா போய் பெட்ல குப்பரை பத்துட்டு உட்காந்து மாகுமான்னு தண்ணி பிடிச்சது சபரி. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பேசிக்கலா நீங்க வந்து பொறுமையான ஆளா? பேச வேண்டிய இடத்துல பேசணும் இப்போ நம்ம 2 பேரும் பேச வேண்டிய இடத்துல இருக்குமா இல்ல பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குமா? இல்லை சார், பேச வேண்டிய இடத்துல தான் சார். ஆனாலுமே நீங்க ஒழுங்கா பேசல என்கிட்ட. இன்று காலை சென்னை அடைய ஆனாலுமே நீங்க ஒழுங்கா பேசல என்கிட்ட. தமிழ் கலைகளை பத்தி எடுத்துட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடுங்க பார்ப்போம். சரி. பொங்கல்லாம் வருதுல்ல, அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆக போறாங்க. இது ஷோக்கு நடுவில் வெற்றுவேன்னு சொன்ன ஆள் வந்து இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாப்புல. ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்? ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இப்படி ஒரு முகம் வேறையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்டென்ஷன் இருக்கு, இந்த ஷோ வந்து பப்ளிக் இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க இதை செய்யலாமா? சொல்லுங்க.